அக்னி ஒரு அப்போ தலைமையாக ஒரு அரவணைச்சு போகிறதுக்கான இன்னும் கொஞ்சம் இது தேவை இருக்கா? அப்போ அதுதான் இங்கே குழப்பம், ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறேன். தராசு சியாம் சார் சொல்கிறது வந்து ஒரு பரந்துபட்ட கழுகார் பார்வை பார்க்குறாங்க. சரி, அதே மாதிரி என்றைக்காவது சியாம் சார் ஏப்பா இப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிறேன்றீங்களே, இந்த வழக்கெல்லாம் போடாமல் முன்னாடியே சேர்ந்துருந்தா நல்லதாப்பா அப்படி வழக்கை இப்பவுமே வாபஸ் வாங்கலாங்கிறதாங்க என் கருத்து. நான் தான் சொன்னேன், சசிகலாமா அதிமுக பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போட்ட பிறகு திருப்பி எப்படி சேர்த்துக்குவாங்க? ஆகவே இன்னும் சொல்லப்போனா ஓபிஎஸ் வந்து வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணுங்க, வாங்கிட்டு தான் பேசணும். ஏன்னா வழக்கு நடத்தி எந்த காலத்துல ஜெயிக்க முடியும்? வாபஸ் வாங்குறதுனால என்ன கஷ்டம்? வாங்க கூடாதியா? ஓகே, யாருங்க எடப்பாடி நம்பி வாங்க கூடாதியா? வாங்கினாங்கன்னா இன்னும் பலகீனப்பட்டு போராடுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இல்ல வெறுமனே ஆன்டி எடப்பாடி ப்ரோ எடப்பாடின்னு பேச வேண்டாம். சியாம் சார் பேசும்போதும் குறுக்கிட்டாரு. மகிழ்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா வெறுமனே இந்த இஷ்யூவை எடப்பாடி தகுதியானவர் இல்லை எடப்பாடி தகுதியானவர்னு பார்க்காம திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்கணுமா வேண்டாமா? கட்டாயமா இருக்கு. எது தமிழ்நாட்டு நல்லது? அப்ப நீங்க எடப்பாடியை அனுப்பிட்டு அப்புறம் திருப்பி செங்கோட்டையனை கொண்டு வந்து இல்ல வேற எக்ஸ்ஒயை கொண்டு வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? பரோட்டா கணக்க முதல்ல இருந்தா தொடங்குவீங்க. ஒரு லீடர்ஷிப் எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்றது நல்லதுங்கிறீங்க. இப்போ வந்து இந்த தேர்தல்ல ஒரு 70 தொகுதி ஜெயிங்களா, 100 தொகுதி ஜெயிச்சிருங்க, அது நல்லது தானே? அப்படித்தானே நீங்க பார்க்கணும். மறுபடியும் நான் முதல்ல இருந்தா பரோட்டா கணக்கு போடுவேன்னு சொன்னா அது என்ன நியாயம்? அதாவது சார், புரட்சி தலைவர் இறந்த போது அம்மா ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் விட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க 4 பேரும் விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதுதான் இது இவ்வளவு தூரத்துக்கு விவாத பொருளா மாத்துறதே அதனாலதான். அது இருக்கட்டும். ஆகையினால ஒரு தனி கட்சி, நீதிமன்ற வழக்கு, பொதுக்குழு, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் போறாங்க. ஆனால் பேரறிஞர் பிறந்த அண்ணாவை ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டில இருந்தே ஒரு வாரிசை கொண்டு வந்திருக்கலாமே. ஆனால் காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்தார். காஞ்சிபுரத்தில் பிறந்த பேரறிஞர் பிறந்த அண்ணா திருவாரூர்ல போய் கொண்டு வந்தார். இப்ப திருவாரூருக்குள்ளே சுத்திக்கிட்டே இருக்கு. அங்கேயே சுயநலத்தின் வெளிச்சம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாரும் நம்மளை பின்னாடி வர வளர்த்து விட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ என்கிற பேரறிஞர் பிறந்த அண்ணா தன்னை நம்பினார். இந்த நாடு காங்கிரஸ் ஆதிக்கத்திலிருந்து வெளியேற்றணும்ன்றதுக்காக அவர் எல்லா படித்த இளைஞர்களையும், அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கட்டும், அங்க நம்முடைய சிதம்பரம் இதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வளர்த்து விட்டார். ஆகவே அப்படி இருந்த காலகட்டம் என்னன்னா, விஜய் எல்லாம் உள்ள வந்த பிறகு எல்லாரையும் அரவணைத்து பலத்தை கூட்டுறது தானே நல்லது. அது அந்த இப்ப விஜய் ஒரு ஃபேக்டர் அங்க இருக்கு இல்லையா, அதை கவனிக்காமலே இருக்கோமா? சரி சார், விஜய் ஃபேக்டர் வந்து அதிமுக மட்டும்தான் டிமெரிட்டா? திமுகவுக்கு டிமெரிட் இல்ல. அவரு திமுகவுக்கு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. இல்ல சார், ஆனா அவர் என்ன பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அதை பிரிக்கிற இடத்துல வராரு, நாம் தமிழர் சேர்த்து சொல்றாரு அவரு. கரெக்ட் சார், எல்லாரும் ஒரு பார்வையோட தான் அங்க வர்றாங்க. ஆனா திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் கட்டமைப்புல பலமா இருக்கிறதுனாலதான் தேசிய கட்சிகளே ஒவ்வொரு மாநில கட்சியில நிக்கிறாங்க. இவைகள் எல்லாம் மாறணும். அப்படின்னா இங்க பாருங்க சார், திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி, நீங்க தனியா கணக்கு போட்டு பாருங்களேன். 40 வருஷம் மாவட்ட செயலாளர். அப்ப அந்த ஊர்ல வேற இளைஞர்களே வரக்கூடாதா? அந்த இளைஞர்கள் தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்களிடம் நாம் தமிழர் சீமானோடையும் போறாங்க. தேர்தலில் தெரியும் எப்படி என்று. ரைட், பேசலாம். தனியரசு நிறைவு கருத்தா உங்களது பதிவு பண்ணிடலாம். எஸ் இல்லையா, இப்ப எடப்பாடியார் வந்தியா தன்னுடைய கட்சியில் மூத்த நிர்வாகிகள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரெல்லாம் துணையாக இருந்து இவர் வலிமை பெறுவதற்கு துணை நின்றார்களோ அவர்களை வெளியேற்றுவதை எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதுதான் நம்ம இப்ப ஒன்னும் புரட்சி தலைவர் அம்மா வந்து அவர்களை உருவாக்கியவர்கள் அல்லது புரட்சி தலைவரை உருவாக்கியவர்களையும் அவர் பழிவாங்கல. ஆனா எடப்பாடி யாராலும் தான் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டோமோ அவரையே பலகீனப்படுத்தப்பட்டு அவர்களை அவமானப்படுத்தி வெளியேற்றுகிற இந்த குணம் இருக்கு இல்லையா, இது எப்படி ஒரு இயல்பாவே ஒரு நட்புக்கு, ஒரு நன்றி விசுவாசத்திற்கு ஒரு இலக்கணமா இருக்க வேண்டிய ஒரு தலைவர் வேறு எதிர்முறையில் இருக்கிறார். அதே மாதிரி எங்க சியாமியா சொன்ன மாதிரி நான் ஒன்னும் எடப்பாடி வீழ்த்தணும்னு சொல்லல, எடப்பாடி அனைவரையும் அரவணைத்து வலிமை பெற வேண்டும் என்று நம்ம விரும்புறோம். அதுக்கு முதல் படி எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு சுமூகமா வரணும்னா நீங்க கத்தி எடுத்துட்டே வந்தா எப்படி இருக்கும்? அவரும் அப்புறம் கான்சியஸா தானே அட்டன் பண்ண வேண்டி இருக்குங்கிறாரு அவரு. ஆமா, ஏன் இப்ப சரி, இப்ப கட்சியில தன்னுடைய கட்சியில் போட்டியாளர்களா வந்துருவாங்க கூட இவர் நிராகரிக்கிறார்னு வச்சுக்குவோம். தோழமை கட்சின்னு ஒரே ஒரு கட்சியை ஒரு கட்சியினுடைய தலைவரோடு எடப்பாடி எங்கேயாவது நட்புறவு இருக்காரு? ஐயா பிரேமலதாமா என்ன சொல்றாங்க? ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் போய் அதாவது அப்படி ஆதாரமே இல்ல. ஆனா அப்படி ஆதாரமே இல்ல, நீங்க எடுத்து கொடுங்க சார்ட்ட முன்னாடி கொடுங்க. இல்ல
ஐயா நீங்க 2021 நீங்க அதிமுக வெளியேறும் போது அவங்க என்ன சொன்னாரு சுதீஷ் ஐயாவுன்னு இப்ப கூட நம்ம தொலைக்காட்சியில இருந்து பாருங்க, மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. வேற இப்ப பாட்டாளி இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட உறவுல இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்லுது, அதிமுக எடப்பாடியார் இல்லைங்கிறாரு. அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு நேர்மை இருக்கா? இந்த கருத்து கீழ்த்தளத்துல இருந்து மேல வரைக்கும் தொடர்ந்து நாளெல்லாம் விவாதிக்கிறவங்க, இதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது பிரேமலதா சொல்றாங்க, ராஜ்யசபாவுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு எடப்பாடிக்கிறாங்க. ஆனா எடப்பாடி எழுதி கொடுத்துருக்கா காட்டுங்கிற. இப்ப இது என்ன உறவு இருக்கு? இப்ப நான் அதை விடுங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல கட்சிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்கல்ல 2024 நாடாளுமன்றத்துல யாரு கூட விமர்சிக்கப்படாதீங்க. எடப்பாடி மாதிரியே கோவப்படாதீங்க. நீங்க எடப்பாடி மாதிரியே கோவப்படாதீங்க. எல்லா அடி வரும்னு சொன்னார் இல்லையா? ஒரு கட்சி வந்திருக்காயா? கடுமையா விமர்சிக்கிறாரு, மதிமுக விமர்சிக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறாரு. எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சிக்க தானே சார் செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? எதிர்கட்சி அல்லது அது ஒரு வியூகம் தானே. அல்லையா? ஆமாயா, இப்ப விஜய் விமர்சிக்கல, நான் தான் அடுத்த முதலமைச்சர் தமிழக கட்சிகளை விஜய் சொல்றாரு, எடப்பாடி விமர்சிக்கிறாரா? ஒரு கேள்வி சார், பேரவை 2026 திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதை சொல்லுங்க சார். இல்ல அது தேர்தல் இல்ல விஜய் கூட்டணியா? ரைட் இல்ல அது ஜனவரி மாசம் நம்ம இம்புட் போட்டு சொல்லுங்க கேக்குறேன். ஏன் ஒரு தமிழக வெற்றி கழகம் விஜய்னு நம்ம இந்த சிக்கலில் இருந்து இன்னொரு ஃபோர்ஸ் சக்தி வருது, இதுல இருந்தாவது எடப்பாடி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படி யாரோட தோழமை கட்சியோட நட்பு பாராட்ட மாட்டேன், ஒரு அரசியல் ஆய்வாளர்களோட அறிஞர்களோட எந்த நட்பு வச்சுக்க மாட்டேன், தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய நன்றி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சர்வே முடிவை பார்த்தலாம். ஆகவே எடப்பாடி சர்வே முடிவை பார்த்தலாம். இன்னைக்கு தலைப்பில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவு பார்த்து நான் இருவருடைய நிறைவு கருத்து கேட்கிறேன். மனம் திறந்து பேச போகிறேன்னு அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருப்பது, அதிருப்தியை வெளிப்படுத்த அதிமுக ஒருங்கிணைப்புக்காக இருப்பை காட்டிக்கொள்ள அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தோம். 14,000 பேர் வாக்களிச்சதுல அதிருப்தியை வெளிப்படுத்த அப்படின்னு 65% பேரும், அதிமுக ஒருங்கிணைப்புக்குன்னு 21% பேரும் சொல்லியிருக்காங்க. திரு ஸ்ரீராம், உங்க பாயிண்ட் இல்லை, நம்ம அண்ணன்லாம் தனிப்பட்ட ஒரு எடப்பாடி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனையாக பேசுறார். அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை எடப்பாடி அவர்களோட எது இருந்தாலும் அவர் என்ன பண்ண போறார், அவர் கட்சியை வளர்க்கறதுக்குன்னு அவருக்கு பிளானே இல்ல. ஏடிஎம்கே மட்டும்தான் அவருக்கு பெரிய மைண்ட்ல இருக்கு. அவர் பேசாம அதிமுக எடப்பாடி அவர்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. நீங்க தானே சொல்றீங்க திராவிட கட்சி அழியக்கூடாதுன்னு. நீங்க எதுக்கு தனியா கட்சி நடத்துறீங்க? நீங்க திமுக இணைஞ்சிருங்க. நீங்க வெளியில உட்கார்ந்து இப்படி பேச வேண்டாம். ஸ்ரீராமுக்கு கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்குன்னா அவருக்கு தனியரசுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவருடைய பார்வையில் நான் வைக்கிற கருத்து. அவ்வளவுதான் என்னோட பார்வை. அவ்வளவுதான். தனியரசு நடுவில் ஒரு போட்டோ போட சொல்லுங்க. நம்ம 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த டிபேட்டுக்கு மீனிங் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். திரு பொன்ராஜ், நிறைவு பேசு. இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சுச்சுவேஷன் அதிமுக பிஜேபி கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா, இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணி 2ஆம் இடத்தை பிடிக்குமா? எங்க இருந்து என்ன முடிவுல அப்படி கொண்டு அப்படி சொல்றீங்கங்கிற கேள்வியை தொடர்ச்சியா வைக்கிறாங்க. என்ன முடிவுன்னு சொல்லல. இல்ல சார், இன்னைக்கு இப்போது வரைக்கும் அவர் தனித்து ஒரு கட்சி. எந்த தேர்தல் முடிவா அல்லது இல்ல எப்படின்னா, விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. இளைஞர்களது செல்வாக்கு அவருக்கு இருக்கு. சரி, சரிங்களா? அப்ப